ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் 50% நல்லவனாக இருங்க, மீதி 50% கெட்டவனாக இருங்கன்றது அர்த்தமா? அப்படி இல்லைங்க. இந்த உலகத்தில் ஆண்டவனாக இருந்தாலும் சரி, 100% அக்மார்க் கடவுள் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, உடனே என் மேலே பாயாதீர்கள். யாரும் 100% அக்மார்க் நல்லவனாகவோ கெட்டவனாகவோ இருக்க முடியாது. அதுதான் இறைவனுடைய இயற்கையினுடைய படைப்பு, பிரபஞ்சத்தினுடைய படைப்பு, உங்களுடைய ரிலீஜனுடைய கடவுளுடைய படைப்புன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா வகையான மக்களும் பார்க்குறீங்க இல்லையா நல்லதை. அப்போது நம்ம 50% மட்டும் ஏன் நல்லவனாக இருங்கன்னு சொன்னால், 100% நல்லா கேட்டுக்கிறீங்க, 24 கோல்டு கேரட்டு தங்கம் எதுக்குமே உதவாதுன்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் 100% நல்லவன் இந்த உலகத்தில் யாரையும் சொல்லலை இதுவரையும். யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இவர் 100% நல்லவர். நல்லவர்ன்ற ஒரு குவாலிட்டிக்கு என்ன வரையறனே நம்மளுக்கு இன்னும் தெரில. கெட்டவனுக்கு என்ன வரையறன்னு இன்னும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் இல்லை. அப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னா 50% நல்லவனாக இருங்க, 50% மீதி எப்படி இருக்கணும்? உங்களுக்காக சுயநலவாதியாக இருங்க. உங்களுடைய கொள்கையை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் சுயநலவாதியாக இருங்க, போட்டி போடுறவனாக இருங்க, சந்தோஷப்படுறவனாக இருங்க, பொறாமப்படுறவனாக இருங்க. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் இது அனைத்தையும் கடக்காமல் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் மறையவில்லை. நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இல்லை சார் புத்தர், விவேகானந்தர், இந்த மாதிரி சில பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிரிஸ்ட்டுங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க சார்னா, இல்லை, அவர்களும் மனிதர்களாக இருந்து நல்லவைகளையும் கெட்டவைகளையும் தெரிஞ்சுன்னு தான் பின்னாடி இருந்திருக்காங்க. யாரும் ஒருவரும் 100% மனித பிறப்பில் இருக்க முடியாது. ஏன் கடவுளே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நல்லவனுக்கு நல்லதை கொடுக்கணும் கடவுள். அதே கடவுள் கெட்டவனுக்கு கெட்டதை உண்டான செயலை கொடுக்கணும். அப்போ அவர் நல்லதும் செய்கிறாரு கெட்டதும் செய்கிறாரு இல்லைங்களா? அதை தாங்க நான் சொல்கிறேன். உங்கள் நல்ல 50% நல்லவனாக இருந்து மீதி 50% உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஏற்றாற் போல், உங்களுக்கு ஏற்றாற் போல், உங்கள் சொந்தக்காரர்களுக்கு ஏற்றாற் போல், சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் இருங்க. அப்படி இருந்தால் தான் இந்த அடாப்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, தகவமைப்பானது இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் மறைஞ்சு போயிடுவீங்க. ஓகேங்களா?